இந்த புளியை உடச்சி வைக்கலாம்னு நினச்சி எவ்வளவு வருவா கொஞ்சம் கதை அடிச்சுக்கிட்டே உடப்போம்னு நினச்சி நம்ம அங்கே வந்து தெருமோன வரைக்கும் போனால் ஒருத்தையும் காணலை. ஒரே அடியாக எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் தெரியலம்மா. இப்போ ஒத்தையில தான் உட்காந்து நம்ம இதெல்லாம் உடைக்கணும் போல இருக்கு. ராணி அக்கா இங்கே பாருங்க, இந்த வள்ளிய எப்பவுமே ஏதாவது ஒன்று உடைக்கணும் இல்லை எதனா வேலை செய்யணும்னா நம்மக்கிட்ட வந்து உட்காந்து செஞ்சுட்டு எடுப்பா. இன்றைக்கி என்னென்னா நம்மளை கூப்பிடவும் இல்லை எட்டி பார்க்கவும் இல்லை, இவன் மட்டும் ஒத்தையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க பற்றியலா. ஆனால் ஆமாம் கோகிலா, போ என்னன்னு கேட்போம். என்ன வள்ளி புளி உடைக்கியோ? ஆனால் வாங்கட்டி, நீங்கள் எல்லாம் எங்கே போய் தொலைஞ்சிய? ஏமாட்டி எங்களை தேடினியோ? ஆனால் ஆமாம், உங்களை தேடி இந்த தெரு மோன வரைக்கும் வந்தேன். எப்பவுமே ஏதாவது வேலை செய்யணும்னா அங்கே வந்து உட்காந்து உங்கள்கிட்ட கதை விட்டுட்டு தானே செய்வேன். அதான் இந்த புளியை கொஞ்சம் உடைக்கலான்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே வந்தால் ஒருத்தையும் காணலை. வேற ஒரு ஆள் நடமாட்டமும் தெரியல அங்கே. அதான் இருந்தாலும் சரி போகணும், நம்ம பாட்டுக்கு வந்து வீட்லேயே உட்காந்து உடைப்போமேன்னு வந்துட்டேன். ஐயா அப்படியா? நாங்கள் இந்த பக்கமாக போயிருந்தோம். அப்போ காலையிலேருந்து ஒரே சோவாரிட்டு தான் இருக்கியாலோ? நான் தான் உங்களை இந்த பக்கம் போய் தேடிட்டு வந்துட்டேனோ? ஊருக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடாம நீ பாட்டுக்கும் வேலையை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாம் வள்ளி, என்னென்ன நடக்கு தெரியுமா இந்த ஊரில்? எம்மா சொல்லியே முடியல, ஒவ்வொன்றும் அப்படி நடக்கு. யாமட்டி அப்படி என்ன நடந்துச்சு? அட என்ன வள்ளி, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடாம நீ பாட்டுக்கு உள்ளேயே கிடந்தா எப்படி? வேற ஊருக்குள்ளே கொள்ளைக்காரன் வந்தால் கூட தெரியாது போல இருக்கே. ஆமாம், இப்போ கொள்ளைக்காரன் வந்து மட்டும் என் வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு போக என்ன கிடக்கு? ஒன்றும் இல்லை, வெறும் அரிசி பருப்பு தான் கிடக்கும். அதுவும் ரேஷனில் வாங்கியது. மற்றதெல்லாம் அன்னாடம் காட்சிக்கு அப்பப்போ தேவைப்படும் போது வாங்கிக்கிட்ட பொருள் தான். ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. கொள்ளைக்காரன் வந்தாலும் வந்துட்டு போட்டு அந்தாலும் விட்டுடுவேன். அப்பா, இந்த வள்ளியை மட்டுக்கதாக்கா இருந்துக்கிடணும் நம்ம. என்னென்னையோ ஒளிஞ்சு போங்க, என் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு எடுக்குன்னு எப்படி உட்காந்து புளியை உடைக்க பற்றியலா? நம்ம தான் ஊர் சோவாரிட்டு வரோம், நம்மளையே கேள்வி கேட்கா. அட என்ன விஷயம் அதை சொல்லுங்க, வேற இதையே பேசிட்டு இருந்தா எப்படி? அட நம்ம கோமதி அக்கா இருக்கா வல்லட்டி? ஆமாம், அவங்களுக்கு என்ன? அந்த அக்காவுக்கு வீட்டுக்காரவங்க மோட்டர் கொண்டு போய் விற்றுட்டு சரக்கு அடிச்சு விட்டாராம். காலையிலேருந்து ஆளை காணலைன்னு அந்த அக்கா ஊர் முழுக்க தேடிட்டு வேற இப்போ தான் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாவ. ஐயா என்னட்டி சொல்கிறியா? அட ஆமா வள்ளி, அந்தால அவங்க மோட்டரையே கள்ளவண்டு கொண்டு போய் விற்றுருக்கான். எப்படிப்பட்டவனா இருப்பான் பாரு. வேற இவங்களெல்லாம் நம்பி நம்ம வயல்லையோ இல்லை வீட்லேயோ மோட்டர் வெளியே வைக்க முடியுமா? மோட்டரை விட்டு எந்த பொருளையாவது இந்த மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ளே இருக்கும்போது வெளியே வைக்க முடியுமா சொல்லு? ஆமாக்கா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வேற அவங்க வீட்டு பொருளையே அந்த ஆள் கொண்டு போய் விற்று குடிச்சிருக்கான்னா ரோட்டில் அனாமத்தான் என்னத்தையாவது போட்டு வச்சிருந்தா விட்டு வைப்பானுவாளா? நம்ம தான் எதுவாக இருந்தாலும் உள்ள பத்திரமா வச்சு போட்டுக்கிடணும் போல இருக்கு. ஆமாம், அந்த அக்கா அதான் போட்டு சரியான அடி அடிச்சிருக்கும் போல இருக்கு அங்கேயே. நம்ம லட்சுமி அக்காவும் அவங்க வீட்டுக்காரவைகளை தான் மடக்கி வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. வேற அங்கே போய் என்ன கூத்து நடக்கோ தெரியல. அந்த பக்கம்லாம் நமக்கு அவ்வளோவா தெரிஞ்சவங்க ஆள் கிடையாதுல்ல. அதனால கொஞ்சம் தெரு முனை வரைக்கும் நின்று பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அவங்க வீட்டுக்குள்ளே ஓடிட்டாவ. இருந்தாலும் அந்த பொம்பளை ரொம்ப பாவம், அந்த மனுஷனை கட்டிக்கிட்டு அது ஒத்தையில் கிடந்து அந்த வயலையும் பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்ச்சிக்கிட்டு சொசைட்டியில் பாலையும் கறந்து விற்கல. அட அது என்ன பாவம், அந்த ஒத்த பொம்பளையும் எங்கன்னா மாதத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்துருமே வருமானம் தான். என்ன ராணியக்கா சொல்கிறிய? 1 லட்சத்துக்கு மேலேயா? ஆமாம், வேற பால் வியாபாரம்னா சும்மாவா? இப்போ எல்லாம் பாக்கெட் பாலை விட்டுட்டு பசும்பாலுக்கு தான் மாறியானுவ. அந்த அக்கா உஷாராக பாரு, எப்படியும் அதுக்கிட்ட ஒரு 50லேருந்து 100 மாடுக்கிட்டேயாவது இருக்கும். அது போதாதுன்னு ஆடுலாம் வேற வளர்த்து விற்கி. ஆடு வாரம் வாரம் என்ன ரேட்டுக்கு விற்கா தெரியுமா? ஆடு விற்கா, மாட்டுப்பால் விற்கா, அப்புறம் வேற என்ன வயலில் விளையிறது காய்கறி, அரிசி, பருப்பு ஒன்றும் வைக்கிறது இல்லை. புளி முதற்கொண்டு எல்லாம் விற்கா. அவளுக்கு என்ன குறைச்சல்? பஞ்சமா காசுக்கு? நல்ல பணக்காரி தான் அவளும். ஐயா ராணி அக்கா இவ்வளோ இருக்கா? நான் கூட பாவம் அந்த பொம்பளை கஷ்டப்பட்டு கிடக்குன்னு நினச்சேனே. அதெல்லாம் வெளியே பொடிய வியாசம்தான். வேற நான் இவ்வளோ சம்பாதிக்க இவ்வளோ சேர்த்து வைக்கன்னு சொன்னால் நம்மள கண்ணு வச்சிருவோம்ல. இருக்கும்க்கா, யாரு கண்டா? எல்லாம் வெளியே இப்போ தான் ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுக்க மாதிரி வேஷம் கட்டிட்டு தான் தெரியலுவ. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு எவ்வளோ காசு வச்சிருக்காவோ என்னன்னு. நம்மளை பேர் ஒன்றும் இல்லைனாலும் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு என்னமோ நமக்கு தான் ஊரில் எல்லா வசதியும் இருக்க மாதிரி சுற்றி நடக்கும். ஆமாம் பத்தியா? ஆமாம், இந்த ஐசு பிள்ளை கல்யாணம் என்னாச்சு? இந்த வாரம் வந்து ஏதோ பேசி முடிக்காமலாம் சொல்லிட்டு இருந்தாவலே. ஐயா அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாதா? யாமட்டி அந்த கல்யாணம் என்னாச்சு? கல்யாணத்தை நிறுத்திட்டாவலாம் வள்ளி. என்ன ராணி சொல்ற? ஏதோ இந்த வாரம் வந்து பேசி முடிக்க போறாவன்னு சொல்லியிருந்தாவ. ஆமாம், அந்த கல்யாணம் நின்று போச்சான். வெளியே கேட்டால் ஏதோ ஜாதகம் பொருந்தி வரல, அது 1 வருஷம் 2 வருஷம் போகட்டும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியாவ. ஆனால் என்ன கதைன்னு உண்மை ஒன்றும் தெரியல. இந்த கீதா தான் அப்பப்போ சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருந்தா அந்த பிள்ளை யார்கிட்டயோ பேசிட்டு எடுக்கு அங்கே இங்கே நின்று பேசும், நான் பார்த்துருக்கேன். வேற என்ன கதைன்னு தெரியல அப்படின்னு வந்து கீதா தான் சொல்லிட்டு திரிஞ்சா. ஐயா என்னடி சொல்றிய? எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதே. இது வந்து பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு, இந்த வாரம் பேசி முடிக்க வாராவெல்லாம் கூடிய சீக்கிரம் நிச்சயம் வச்சு கல்யாணத்தை முடிக்க போறாவுன்னு தான் கேள்விப்பட்டேன். இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதே. அட ஆமாம் வள்ளி, இது அந்த பிள்ளை எங்கேயும் அங்கே இங்கே நின்று பேசிட்டு நடந்ததுன்னு சொல்லி இந்த கீதா தான் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு திரிஞ்சா. வேற அவளையும் இந்த சொசைட்டி இங்கே பால் வாங்க போன இடத்துல
என்னமோ அங்கே வாயை விட்டுருக்கும் போல இருக்கு அந்த பொம்பளை. நம்ம லட்சுமி அக்கா அப்புறம் பிரேமா எல்லாம் சேர்ந்து அவளை நல்லா பேய் ஓட்டி அனுப்பியிருக்கா போல இருக்கு. அதுலேருந்து அது ஆள் அணக்கம் இல்லாமல் கிடக்கு, எங்கே கிடக்குன்னு கூட தெரியாமல். இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. வேற இந்த கல்யாணம் நிறுத்துனதுக்கு உண்மையான காரணம் என்னன்னே தெரியல. அட வேற என்ன வாக்கா இருக்க போகுது? அதில் எல்லாம் இவ ஏதாவது பையன்ட்டு பேசிட்டு தான் கிடந்திருப்பா. அதனால தான் நிறுத்தியிருப்பாவளா இருக்கும்னு நான் நினைக்கேன். ஐயா, அந்த பிள்ளை நல்லா கலகலன்னு பேசி எடுத்து வீட்டில் எல்லா வேலையும் பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிடுமே. அந்த பிள்ளையும் அப்படி பண்ணுச்சு. யாருக்கு தெரியும் எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு கிடக்கோ. எல்லாம் வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு குணம் தானே இருக்காவ இப்போல்லாம். கத்திரிக்காய் முத்துனா கடை வீதிக்கு வந்து தானே ஆகணும். அப்போ தெரிஞ்சிட போகுது. ஆமாம், என்ன இருந்தாலும் தெரிஞ்சு தானே ஆகணும் ஒரு நாள். ஆனால் அந்த அக்கா எவ்வளோ பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துருப்பா தெரியுமா அந்த பிள்ளைய. கொஞ்சம் கடை வீதிக்கெலாம் கூட அனுப்ப மாட்டான். அந்த பிள்ளை எப்பயாவது அவள் ஃப்ரெண்டு பிள்ளை ஆசான்னு இருக்குமே, அது கூட சேர்ந்து வெளியே வந்தால் தான் வரும். மற்றபடி காலேஜ் படிக்கிற வரைக்கும் காலேஜ் போகும், வீட்டுக்கு வரும், அவ்வளோதான். வெளியே தெருவில் சுற்றி கிடந்து நான் பார்த்ததே இல்லை. ஆமாம் பத்தியா, இப்போல்லாம் யாரையும் நம்ப முடிய மாட்டேக்கு. எல்லாம் நல்ல பிள்ளைய மாதிரி தான் தெரிஞ்சுது. வேற இப்போ இப்படி சொல்லியே. என்னமோ போ, நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்ம தான் பொத்தி பொத்தி வச்சுக்கிடணும் போல இருக்கு. ஆமாம், அதான் நான்லாம் என் அவளை வெளியே விடியதே கிடையாது. வேற இந்த ஊருக்குள்ளே ஒன்றுனா 9ன்னு பேசிட்டு தெரியாவில்ல. அந்தல நீ என்ன விளையாட்டு வேணுனாலும் உள்ளே விளையாடிக்க, வெளியே போகணுன்னு கேட்டீங்கன்னா காலு முறிச்சிருவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அட கூறு கேட்ட குக்கரே, ஓ மாவ இப்போ தான் 2வது இப்போ போயிருக்கு. அதுக்குள்ளே அவளுக்கு இவ்வளோ மிரட்டி வச்சிருக்கியா நீ? எதுவாக இருந்தால் என்ன, இப்போலேருந்தே அடக்கி வச்சா தான் அது அடங்கி வளரும். வேற நம்ம சின்ன பிள்ளை தானே வெளியே விளையாட விட்டுட்டு அதே பழக்கத்துக்கு போயிட்டானா என்ன செய்ய முடியும்? அதான் அந்தால இனி என்ன விளையாடுனாலும் வீட்டுக்குள்ளேயே கடந்து விளையாடிக்க, வெளியே போகணுன்றதெல்லாம் நீ மறந்துடு. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கேன். சரியா போச்சுப்போ. ஏட்டி குழந்தை பிள்ளைட்டி, அது கொஞ்சம் வெளியே தெருவில் விளையாட விடு. வேற வளர வளர அந்த பிள்ளையவே வீடு அடங்கிரும். அதெல்லாம் பார்த்துக்கிடலாம்க்கா. வேற இப்போ தான் ஸ்கூல் திறந்து அது ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே விளையாட்டு அது இதுன்னு விட்டுட்டா வந்து உட்காந்து படிக்காது பார்த்துக்கிடுங்க. அதான் அந்தாலும் பூட்டி போட்டு வச்சுருக்கேன். லீவ் விட்டால் பார்த்துக்கிடலாம். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கொட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கொட்டினா, இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது சாமி, அந்த கண்ணு கட்டி காட்டில் விட்டது மாமி மாமி மாமி. ஏ அப்பா, நான் கடலுக்கு வந்துட்டேன் போல இருக்கே. பரவாயில்லையே, நம்ம கடல்ல மிதக்கும் போல இருக்கே. ஏய் அப்பா, நல்லா இருக்கே இது. நான் கடல்ல நீச்சல் அடிக்கிறேன், நீந்தி போகிறேன், மீனெல்லாம் பிடிக்க போறேன் நானு. சரக்குக்கு சைடு சிண்டிக்கு சொரா போட்டு வைக்க போறேன் நானு. ஆமாம், நொட்டும் இவருக்கு. ஒழுங்காக நிற்க முடியல, விழுந்து அங்கேருந்து ஆள் இழுத்து போட்டு கொண்டாந்து இங்கே போட்டிருக்கு. சொரா போட்டு வைக்க போகிறாராம் கடலில் மீனை பிடிச்சி. சே கமதி, ஒரு கூட தண்ணியை கோரி அந்த ஆள் தலையிலேயே ஊற்று. அப்போ தான் கொஞ்சமாவது அவருக்கு தெளியும். வேற இப்படியே தான் பாடிக்கிட்டு உருண்டுட்டும் கிடப்பாரு. கொஞ்சம் தெளிய விட்டு பேசினாதான் அவருக்கு என்னன்னாலும் புரியும். ஐ, மீன் போகுது மீன் போகுது. ஐயையா, மீன் போகுதே. நண்டும் போகுதே. நண்டு போகுது, மீன் போகுது, எல்லாம் போகுது. கூடவே நானும் போறேன். இப்போ நான் கடலுக்கு உள்ள போயிட்டேனோ. விளங்கும். ஏ ராமலிங்கம், கொஞ்சம் சும்மா இருப்பா. ஏம்மா, நீ கொஞ்சம் தண்ணியை கோரி ஊத்து தலையில. அப்பதான் கொஞ்சமாவது தெரியும் இவனுக்கு. இந்த கோமதி, இதில் தண்ணி கொஞ்சம் கோரி தான் வச்சிருக்கு. இதை எடுத்து அப்படியே ஊற்று தலையில். என்ன இது, கடலுக்குள்ள மழைலாம் பெய்யுது. கடலுக்குள்ளதான் ஏற்கனவே தண்ணி கிடக்குமே. வேற எப்படி இங்க மழை பெய்யுது? என்னடா இது, நம்ம சொர்க்கத்துக்கு எதுவும் வந்துட்டோமோ? அப்படி இவ்வளவு நேரம் நம்ம கடல்ல இல்லையா? அப்ப நான் செத்து போயிட்டேனா? இப்ப நின்று போயிட்டேன். என்ன இது, கனவா நிஜமா? எங்க இருக்கேன் நானு? இந்த ஆள் அங்கேயே நான் கொண்டிருந்தேன்னா இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இருந்திருக்காது. கேட்டியாலாண்டே நீங்கள்? அப்பயே இவனை குழிக்குள்ளே தள்ளி மூடிடுறேன்னு சொன்னேன். கேட்டியாலா? இந்த பாவி பையன் எவ்வளோக்கு என்னத்தை தான் குடிச்சு தொலைச்சானோ தெரியலையம்மா. ஒரு குடம் தண்ணி கோரி ஊத்தியும் இவனுக்கு போதை தெரியாம கிடக்கான். வீடு அந்தாலும் இங்கேயே கிடக்கட்டும். வேற இந்த வெயில்லையும் சாயங்காலம் அடிக்கிற கொசு கடியிலையும் இங்கேயே கடந்து இந்த சாக்கடை சேர்லையே உருண்டுட்டு அடக்கட்டும். அப்பயாவது இவனுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு பேசிக்கிடலாம். கோமதி, நீ போய் சொசைட்டியில் பால் எடுக்கிற வேலையை பாருமா. வேற நேரம் ஆயிட்டு கூட்டம் வந்துடும். ஏம்மா, ஏன் இப்போ கண்ணை கசிக்கிட்டு இருக்க? என் தலை இழுத்த பார்த்தியலாக்கா. எல்லா சொத்து எல்லாம் கிடக்கு. எல்லாத்தையும் அடகு வச்சு கடனை வாங்கி இந்த ஆள் குடிச்சே அடிச்சிட்டான். எல்லாத்தையும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு வாரேன். இன்னும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கல.
எல்லாம் வெளியே இங்கே கிடந்தா இந்த ஆள் தொல்லை தாங்க முடியாமல் ஒன்றும் ஒழுங்காக படிக்காதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டு கிடக்கேன். எனக்கு என்ன தலை எழுத்தாக்கா இப்படி கஷ்டப்படணும்னு. எங்கள் அம்மா வீட்டில் அவ்வளோ வசதியாக வாழ்ந்துட்டு வந்தேன். இவனுக்கு சொத்து கிடக்குன்னு நம்பி இவனுக்கு என்ன கட்டி வச்சாங்க. கடைசியில் இவன் இப்படி குடிகார பயலாக கிடக்கான். இவனுக்கு கழுத்தை நீட்டி இங்கே வந்த நாள்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் ஒரு நாள் கூட குடிக்காமல் இருந்தது இல்லைக்கா. எப்போ பாரு ஏதாவது ஒரு வம்பு இழுத்துட்டு வந்து தான் நிற்பான். இப்போ தான் ஒரு 10 நாள் கம்முன்னு கிடக்கானேன்னு பார்த்தா இப்போ இன்றைக்கி மோட்டர் கலவண்டு கொண்டு போய் விற்றுருக்கான். இதுக்கு மேலே என்னக்கா அசிங்கம் வேண்டி கிடக்கு. ஊருக்குள்ளே எப்படி நான் நடமாட முடியும்? கோமதி, இதையெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிடாதம்மா. நம்ம தலையெடுத்து இப்படி அமைஞ்சிட்டு வேற என்ன செய்ய முடியும்? இந்த ஆள் திருந்தியானா பாரு, இல்லைன்னா அடித்து பொத்தி விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் பொழப்ப பாரு. இதுக்கெல்லாம் உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு கிடந்தா வேற நம்மளை காப்பாற்றலாம் யாரும் வரமாட்டேங்க. நம்ம தான் காப்பாற்றிக்கிடணும். போ, நீ போய் பொழப்ப பாரு. இந்த மனுஷனுக்கும் போதை தெளிஞ்சதும் அந்த ஆள் வருவார். அப்போ உனக்கு கோவம் தீர்ற அளவுக்கு தூக்கி போட்டு 4 மிதிக்கணும்னாலும் மிதிச்சுக்க. இப்படி உட்காந்து கண்ணை மட்டும் கசக்கிட்டு நிற்காத. வேற நம்ம தைரியமாக இருந்தால் தான் குடும்பத்தை நிறுத்த முடியும். நம்மளே உடஞ்சி போயிட்டா ஒன்றுத்துக்கும் ஆகாமல் போயிடும் இந்த மாதிரி மனுஷன் இருக்க குடும்பம்லாம். இங்கே நீ தான் இங்கே தைரியமாக இருந்து உன் குடும்பத்தையும் பிள்ளையதையும் கரையேற்றணும் பார்த்துக்க. அந்த பிள்ளைங்களுக்காண்டி தான்க்கா என் உசுரை இன்னும் பிடிச்சிட்டு கிடக்கேன். இல்லைன்னா இந்த ஆளுகிட்டெல்லாம் நான் எப்படி குப்பை கொட்டுறது? எல்லையும் தலை எழுத்து. நீ போமா, போய் பொழப்ப பாருப்போ. ஏங்க, அவர் அப்படியே அங்கேயே விட்டுட்டு வாங்க. போதை தெளிஞ்சுதான் இருந்தாலும் எந்திரிச்சு வருவார். நீங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையாக பாருங்க, போங்க, நேரமாயிட்டு. என்ன இது, இந்த வாரம் பேசி முடிக்க போகணும்னு பேசிட்டு இருந்தாங்க, வேற அதை பத்தி யாரும் எதுவுமே பேசாமே இருக்காங்களே. என்னாச்சு என்னன்னு தெரியலையே. அம்மாவும் அப்பாவும் வேற ஒரு மாதிரி கோவமாவே இருக்காங்க ஒரு 2 நாளா பார்க்க. என்ன கதைன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டுருவோம். அம்மா, அம்மா, இங்க வாம்மா கொஞ்சம். என்னையா பசிக்கா? காஃபி எதுவும் வச்சு கொண்டாடட்டுமா? இல்லை சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லம்மா, பசியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, இந்த வாரம் பேசி முடிக்க போகணும்னு சொன்னீங்களே, என்ன அதை பத்தி யாரும் எதுவும் பேசாமே இருக்கியா? என்னாச்சு? ச்சே, இவன்ட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இவன்ட்டு உண்மையை சொல்லாமையே 2 நாள் கடத்திட்டோம். இப்போ அவனையே கூப்பிட்டு கேட்கானே. ஏன் அவன்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன் இப்போ? அந்த பாவி மவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு கிடக்கா, அதனால கல்யாணத்தை அவங்க வீட்டில் நிறுத்திட்டாங்கன்னு நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு சொல்லுவேன்? ஐயோ. என்னம்மா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இது இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிடலான்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆமா, என்னாச்சு? இது பிரச்சனைன்னு கேட்டா இல்லைன்னு சொல்றியே, அப்புறம் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்காருன்றியே, என்னதான் பிரச்சனை? அது அது வந்துயா. ஏமா, வரதட்சணை எதுவும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அதனால வேணான்னு சொல்றீங்களா? ஆமாம், வரதட்சணை, பெரிய வரதட்சணை. அந்த குமரி கொண்டாட வரதட்சணை வச்சு தான் இங்கே நம்ம பொழப்பு விடணும்னு எதுவும் இருக்கான்னு. அந்த நீ என் மாமா மகராசன் கணக்காக சம்பாதிச்சு போட்டிருக்கேல்ல, இது போதாதான் அந்த சிறுகி வந்து இங்கே குடும்பம் நடத்த. அவளுக்கு கொடுத்து வைக்கலடே, அதனால தான். என்னதான் சொல்றிய? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க, சொல்லிவிட்டேன். அந்த பிள்ளைக்கு வேற ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்கும் போல இருக்கு. அதனால தான் அவங்க வீட்டில் கல்யாணம் அவசர அவசரமாக ஏற்பாடு பண்ணி இப்போ என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியார் அந்த பிள்ளைக்கு அப்பா. என்னம்மா சொல்றிய? அப்ப இந்த பிள்ளை யாரையாவது லவ் பண்றாளோ? என்ன இளவோ யாருக்கு தெரியும்? எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு கிடக்கோ எல்லாம் பார்க்க பாம்போல முகத்தை வச்சுட்டு கிடக்காளுவ. அப்புறம் உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் தெரியுது எல்லாம் கேடு கெட்டதாக தான் கிடக்குன்னு. என்னம்மா இப்படி சொல்றிய? அதனாலதான் அந்த பொண்ணு நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்கலையா? தெரியலட்டே, எது உண்மையான கதை என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அந்த பிள்ளைக்கு அப்பா இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லியாராம். அதனால தான் அப்பா கோபமாக கிடந்தாரு. வேற நானும் பிடிச்சி கத்தி விட்டுட்டேன். அவங்க என்ன வேணான்னு சொல்லியது, நம்ம பிள்ளைக்கு நம்ம நல்ல இடமா பார்ப்போம், இன்னும் வசதியான இடம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வாங்க, அதை சம்மதத்தை நான் சொல்லி வச்சுருந்தேன். அவர் தான் நம்ம மவனுக்கு என்ன விருப்பம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு பேசிக்கிட்டலாம் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொன்னார். இந்த விஷயத்தை எப்படி ஒன்றை சொல்கிறதுன்னு தான் நான் இத்தனை 2 நாளாக கம்முன்னு கடந்துட்டேன். வேற இப்போ நீயே கூப்பிட்டு கேட்கவும் சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி சொல்றிய? இல்லை, நீ என்னலே இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு கிடக்க? இவளை விட்டால் வேற பொண்ணாக கிடைக்காது நமக்கு. இவளை விட நல்லா அழகா நல்ல அம்சமாக நல்ல வசதியான வீட்டு பிள்ளையா பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கம்லே. இவ யார் வச்சிருக்கி? நீ வீட்டு தள்ளு. இப்போ சொல்லு, இவ இது சம்மந்தம் வேணாம் நம்மளே சொல்லிடுவோமா? எனக்கு அந்த பிள்ளையை பார்த்ததும் நல்லா பிடிச்சிட்டுமா. அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அவள் ஃபோன் எடுக்காமல் இருந்தப்பையும் அதனால தான் நான் எதுவும் நினைக்காம அமைதியாகவே இருந்தேன். இப்போ இப்படி சொல்றீங்களே, அது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் நீங்களே எப்படி முடிவு பண்ணுறிய? வேறு என்ன காரணம்ல இருக்க முடியும்? இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லியதுக்கு ஊருக்குள்ள எல்லாம் அவ்வளோ இதான் பேசிட்டு தெரியாளோவில் இருக்குது. அந்த பக்கம் போனாலே எல்லாருக்கும் அந்த வீட்டு கதை தெரியுது. வேற என்னவா இருக்க முடியும்? அவங்க இன்னும் கல்யாணம் வேணான்னு ஓப்பன் சொல்லல. இப்போதைக்கு வேணாம் தானே சொல்லி வச்சிருக்காவ. ஆமாம், அப்போ தான் சொல்லியிருந்தாங்களாம் உங்கள் அப்பாட்ட. இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை பற்றி நான் பேசிய மாதிரி இல்லை, உங்களுக்கு அவசரமாக பண்ணணுன்னா வேறு இடம் பாருங்கள், இல்லைனா இப்போ வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணுங்க, நான் இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்க மாதிரி இல்லை, ஜாதகம்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி, வெயிட் பண்ணுவோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் இப்போ ஒர்க் இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருக்காவ.
நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் இந்தியாவில், ஃபாரினுக்கு இப்போதைக்கு போக மாட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன். ஏலே உனக்கு அந்த பிள்ளையை அவ்வளோ பிடிச்சிருக்கா? அவள் மட்டும்தான் இந்த உலகத்தில் உன் கண்ணுக்கு குமரியா தெரியாலோ? ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ தெரியல, அந்த பிள்ளையை பார்த்ததும் பிடிச்சிட்டு, அதனால தான் நான் வெயிட் பண்ணலான்னு சொல்லியேன். வேற அவ என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாமல் நீங்களா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசிட்டு இருந்தா எப்படி? எதுவாக இருந்தாலும் நான் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகு முடிவு சொல்லிக்கிறியா? அவள் தான் நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கான்னு சொல்கிறியே, வேற எப்படி பேசுவ? ஒரு வாரம் போட்டோம் பார்ப்போம். எப்பயாவது ஒரு வாட்டி நேரில் எங்கன்னா பார்த்தேன்னா கேட்டுக்கிடுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் கழிச்சு அவங்க அப்பா நம்பர் வாங்கி அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கே போய் பேசிட்டு வரேன். இல்லையே நான் சொல்லியதை கேளு. நம்மளே கௌரவமாக இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு வேற இடம் பார்ப்போம். அவளை விட்ட வேற பொண்ணா கிடைக்காது நமக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? வெயிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கூட பார்ப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. இனி இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம், விடுங்க. நான் சொல்லியதை யார் தான் கேட்பீங்க இந்த வீட்டில்? என்னென்னமோ பண்ணி தொலைங்க போங்க. ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணுறாளோ? அதனால தான் என்கிட்ட பேசாமல் என்ன அவாய்ட் பண்ணுறாளா? என்னன்னு தெரியலையே.